ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண சோப்பை வச்சு எப்படி ஒரு ஹேண்ட் வாஷ் செய்ய போகிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எந்த சோப் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. அது எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கேரட்லாம் சீவாங்க பார்த்தீங்களா, அதில் எடுத்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கிண்ணத்தை எடுத்து வச்சு அதில் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த சீவி வச்ச சோப்பை அதில் போடுங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு இந்த சோப்பை பாயில் வாட்டரில் ஆட் பண்ண சொன்னேன்னா, அப்போ தான் இந்த சோப்பை நல்லா ஈஸியாக மெல்ட் ஆகும். இந்த சோப்பு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் இல்லைன்னா இந்த பழைய ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதில் இந்த சோப்பை ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி கை கழுவி போகிறேன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் கை கழுவிக்கோங்க. அப்படி இல்லையா, யோகி பாபா அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி கை கழுவுன்னு கற்றுக்கோங்க. நீங்கள் மினிமம் உங்கள் கையை 20 செகண்ட்ஸ் வச்சு கழுவணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வாஷ் செய்யணும்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நான் அப்டேட்ஸ்லாம் போடுவேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒன்றும் லைக் பண்ணலையா, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.